இல்லாத காலேஜ், புஸ்தகமே இல்லாத லைப்ரரி மாதிரி இருக்கு. உங்க லெக்சர் கேட்கறதுக்காக எல்லா பசங்களும் உங்க கிளாஸ் ரூம் கூடி வருவாங்க. இப்ப கேட்கவே வேண்டாம். சாந்தி நிகழ்ந்த அட்மாஸ்பியர் மாதிரி எல்லாரும் மரத்தடியில தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுவ தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றதை நம்பலையா? உண்மையா சொன்னா நம்பலாம். உண்மையா தப்பா சொல்ல? இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே. என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. என்னங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்தவனா? என் அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, இதெல்லாம் உங்களுக்காக நான் விட்டு கொடுக்கல. எனக்காக கேவலம் இல்ல தெருவுல கூத்தாடுறது கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? 1000 குடும்பங்களுக்கு படி அளக்கிற குடும்பம் ஏன் குடும்பம். அப்படிப்பட்டனா என் ஆசையெல்லாம் விட்டுட்டு அரை வயிற்று கஞ்சிக்காக உங்க கூட வந்து கஷ்டப்பட்டேனே. ஆண்டவனா நான் மதிக்கிற இந்த கலைக்குத்தான் என் மனசுல முதலிடும். மற்றது எதுவா இருந்தாலும் 2வது இடம். அந்த மாதிரி 2ஆம் தரமான வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. எனக்கு இந்த பொழப்பு முக்கியம் இல்ல, என் புள்ளத்தான் முக்கியம். உனக்கு வாப்புள்ள முக்கியம், எனக்கு என் புள்ள முக்கியம் இல்லையா? சின்ன வயசு, எனக்கு இன்னும் எம்புட்டோ இருக்கு. அப்பா நான் பெருத்தது இல்லையா? என் பேச்ச கேளுமா?